ஒரு குட்டி ஸ்டோரி. மார்னிங் 2 பேர் வந்து ஒருத்தவங்க ஜாகிங் போகிறாங்க, ஒருத்தவங்க வாக்கிங் போகிறாங்க. ஸோ வந்து இப்படி 2 பேரும் போய் முடிச்சிட்டோன்னே ஜாகிங் போனவர்கிட்ட வந்து அவரை நிறுத்தி கேட்குறோம், சார் நீங்கள் ஜாகிங் போனீங்களா, என்னென்னலாம் நோட்டீஸ் பண்ணீங்க, நீங்கள் ஜாகிங் போனப்போ என்னெல்லாம் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம். அப்போ அவர் அதுக்கு, இல்லை நான் எதுவுமே நோட்டீஸ் பண்ணல, என்னால் நோட்டீஸ் பண்ண முடியல, ஏன்னா நான் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணிகிட்டு இருந்தேன், ஜாகிங்கில் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருந்தேன். ஸோ என்னால் எதுவுமே நோட்டீஸ் பண்ண முடியல, பொறுமையாக எதுவுமே என்னால் நோட்டீஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னார். இதே வாக்கிங் போனவர்கிட்ட நம்ம அதே கொஸ்டின் கேட்டோம். அப்போ அவர் சொன்ன விஷயம்லாம் என்னென்னா, நான் வந்து வாக்கிங் போனப்போ நான் வந்து அழகான ஒரு ஒரு பெயிண்டிங்கை பார்த்தேன், ஒரு வாலில் ஒரு அழகான பெயிண்டிங் பார்த்தேன். அப்புறம் 2-3 சிட்டுக்குருவிகள் வந்து நல்லா விளையாடி சந்தோஷமாக அதோட வாய்ஸ் கேட்டேன். அப்புறம் அது நல்லா விளையாடிட்டு இருந்துச்சு, அதை நான் பார்த்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா, நிறைய சின்ன குழந்தைங்க வந்து ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே ஸ்கூல் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் 2 வயசான கப்புள் வந்து அன்பை பரிமாறிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் நான் நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ நம்ம ஒரு விஷயம், இந்த 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 இவர் சொன்ன விஷயத்துலேருந்து ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜாகிங் போகிறப்ப நம்மளால் ஜாகிங் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆனதுனால நம்மளை எதுவுமே பார்க்க முடியல. இதே வாக்கிங் போனதுனாலும் பொறுமையாக எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணி அழகாக நம்ம வந்து லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப இன்ஹேல் பண்ணி அனுபவித்து அந்த விஷயத்தெல்லாம் ரசித்தார். இதுதாங்க வாழ்க்கையும், இதுதான் வாழ்க்கை. ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே எப்படி ஓடிட்டுருக்கோம்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கோம். ஃபாஸ்ட்டாக ஒரு விஷயத்தையும் பிடிக்கிறதுக்கு, ஒவ்வொருத்தையும் அச்சீவ் பண்ணுறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். அது ரொம்ப ரிஸ்க்கு, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். லைஃப்ன்றது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து போய் லைக் அச்சீவ் பண்ணி ஜெயிக்கணுன்றதுக்காக ஓடுறதில்ல. லைஃப்பில் நிறுத்தி நிதானமாக அழகாக வாழ்கிறதுக்கு. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், எல்லோரும் உங்கள் லைஃப்பை நிறுத்தி நிதானமாக வாழுங்க, இன்க்ளூடிங் மீ. ஓகேவா? ஸோ இது மூலமாக வந்து இது வந்து ஒரு டிபேட் இல்லை, ஜாகிங்க்கும் வாக்கிங்க்கும் உள்ள டிபேட் இல்லை. இது மூலமாக லைஃப்க்கான ஒரு புரிதல், சின்ன ஒரு விஷயம். அது மாதிரி நீங்களும் உங்கள் லைஃப்பை நிறுத்தி நிதானமாக வாழுங்க. ஸோ ஹாப்பியாக இருங்க. பாய்.